நம்ம மண் தக்காளி காய் மேலே பறிச்சுன்னு வந்தோமே தோட்டத்தில், மாடி தோட்டத்தில். அது இப்போ தயிரும் கொஞ்சம் சால்ட்டும் போட்டு நல்லா கலரி இப்போ நம்ம ஒரு கலரி காய வச்சுட்டேன். இந்தமாரி பண்ணி பரவ பண்ணி நம்ம வெயிலில் கொண்டு போய் வச்சிடலாம். இப்போது வெயிலில் வச்சாக்கா காஞ்சி வந்துடும். இதுமாரி வெயிலில் கொண்டாந்து வச்சோம்னாக்கா நல்லா காஞ்சிடும். காஞ்சி நம்ம டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா எப்போ வேணாலும் நம்ம எடுத்து வெத்த குழம்பு வச்சுக்கலாம். நிறைய பூண்டு தக்காளி எல்லாம் உரித்து நல்லா வதக்கிட்டு இந்த காயை எடுத்து போட்டு வதக்கி நம்ம குழம்பு வச்சோம்னா சூப்பராக இருக்கும். பாருங்க, நம்ம வேப்ப புண்ணாக்கம் கடலை புண்ணாக்கம் ஊற வச்சுருக்கோம். இப்போ இது வந்து செடிங்களுக்கு நம்ம தண்ணி கலந்து ஊற்றலாம். திக்காக இருக்குது. நம்ம ஒரு பக்கெட்டில் தண்ணி பிடிச்சி அந்த தண்ணியில் இதில் ஒரு அரை டப்பா ஊற்றி மிக்ஸ் பண்ணி கலந்து ஊற்றினோம்னா செடி இந்த வெயிலுக்கு குளிர்ச்சியாக இருக்கும். நம்ம 2 நாளைக்கு முன்னே வந்து வெங்காயத்தோல், கஞ்சி தண்ணி, அப்புறம் அரிசி கதிர் தண்ணி, பருப்பு கதிர் தண்ணி, கீர்னி பழம் தோல் ஊற வச்சு அது ஊற்றணும். இன்றைக்கி வந்து வேப்ப புண்ணாக்கம் கடலை புண்ணாக்கம் ஊற வச்சுக்கிறேன். அதுதான் இன்றைக்கி வந்து கலந்து ஊற்ற போகிறோம். நிறைய ஊற்றினோம்னாக்கா நம்ம இப்போ வந்து வெயில் காலத்தில் குளிச்சு இப்போ நம்ம பைட்டு நிறைய தண்ணி பிடிச்சி இதில் அரை டப்பா ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இதுமாரி மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றினோம்னாக்கா செடிங்களுக்கு குளிர்ச்சாகும். இப்போ நம்ம வெண்டை செடிக்கு தான் ஊற்றுறோம் ஃபஸ்ட்டு. சும்மா ஒரு இந்த டப்பாவில் அரை டப்பா மோண்டோம்னாக்கா 3 கேனு 4 கேனுக்கு ஊற்றலாம். அதிகமாக ஊற்றினாலும் கீழே போயிடும் தண்ணி. ஃபஸ்ட்டு வந்து லேசாக தண்ணி பிடிச்சிடுங்க. தண்ணி பிடிச்சிட்டு அப்புறம் ஊற்றணும். நீங்கள் இது மட்டும் ஊற்றுனீங்கனாக்கா அடி வரைக்கெல்லாம் இறங்காது. அதனால் கொஞ்சம் லேசாக தண்ணி பிடிச்சிட்டு கலந்து வச்சுக்கிட்டு நம்ம ஊற்றலாம். இதுமாதிரி கலந்து ஊற்றணும். ஏன்னா அடியில் வந்து அந்த இதுலாம் நின்றுடும். வந்து பட் ரோஸ் வந்து ஒரு கேனில் தான் வச்சுருக்கிறேன். பார்த்து ஊற்றிடலாம். இது மல்லிகைப்பூ செடி நேற்றா தழையெல்லாம் உரி போட்டேன். இது ஊற்றலாம். இப்போ ஓசி போட்டு இந்த பக்கெட்டு ஃபுல்லாக தண்ணி பிடிச்சிட்டோம். மறுபடியும் 2வது பக்கெட்டுக்கு இதுமாரி அரை டப்பா எடுத்தாந்து ஊற்றுறேன் நான். மிளகா செடிக்கு ஊற்றலாம். இப்போது இந்தமாரி எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றி வந்தோம்னாக்கா வெயிலுக்கு உங்கள் பக்கத்தில் எங்கன்னா மரங்க இருந்தால் இந்த மாதத்தில் வந்து செரவுங்க கொட்டும். அந்த இலைங்க பயிட்டு கொட்டும். அந்த பயிட்டு இலைங்க கொண்டாந்து இப்படி மரத்துக்கு செடிங்களுக்கெல்லாம் மூடாப்பு போட்டு விட்டாக்கா நல்லா ஈரப்பதம் இருந்துக்கினே இருக்கும் செடிக்கு. பாருங்க, எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் மூடாப்பு போட்டு ஊட்டணும். பக்கத்தில் தான் ஒரு வேப்ப மரம் இருந்தது. அதில் செரவுங்கள் கொட்டி இருந்தது. அதுதான் எடுத்துன்னு வந்து இப்போ இந்த மரத்துக்கெலாம் வந்து மூடாப்பு போட்டு விட்றேன். இப்படி போட்டோம்னா மரத்துக்கும் எருவாகும். ஈரப்பதம் எப்போ இருந்துக்கினே இருக்கும். இந்த வெயிலுக்கு தாங்காது மரம்லாம் அனல் ஆகிடும் இல்லையா செடிங்க. அதனால் இப்படி போட்டு விட்டோம்னாக்கா நம்ம போட்டு விட்டு தண்ணி விட்டோம்னாக்கா அந்த ஈரப்பதம் இருந்துக்கினே இருக்கும். எந்த இலைங்களாக இருந்தாலும் பரவாயில்ல, வேப்ப இலை, பூங்க இலை, எந்த இலை இருந்தாலும் சரி, இந்த காட்டு மரம் அதெல்லாம் இலை கொட்டும். அதெல்லாம் கொண்டாந்து போடுங்க. மரத்துக்கும் நல்லா செடிங்களுக்கு மரத்துக்கு எல்லாம் எருவும் ஆன மாரி இருக்கும். நம்மளுக்கு ஈரப்பதம் இருந்துக்கினே இருக்கும்.
இது மேலேயே நம்ம தண்ணி விட்டோம்னா இந்த இலை வந்து மேலே அப்படியே இருக்கும், இது உள்ளே வந்து ஈரப்பதம் அப்படியே இருக்கும். இந்த இலை வந்து நாளாக மக்கி இந்த மரத்துக்கும் செடிக்கும் சரி நல்லா எரு உண்டாகும், நல்லா சத்துங்கள் கிடைக்கும். இதுமாரி இங்கே பக்கத்தில் எங்கன்னா அருகில் எதனா மரம் இருந்து இதுமாரி செரவுங்கள் கொட்டி இருந்ததுன்னா நீங்களும் கொண்டாந்து இது போல் மூடாப்பு போட்டு விடுங்க. பாருங்க, நான் இந்த ட்ரம்மிலே கொட்டியிருக்கிறேன். இந்த மரத்துக்குள்ள மட்டும் மூடாப்பு போட்டு மிச்சம் இலைங்க இதில் கொட்டியிருக்கேன். இது எல்லாம் மக்கி வந்ததுன்னா நம்ம எருவாயிடும். எருவானோடனே அதை தான் இலை சத்து, தயர் சத்து, சுண்ணாம்பு சத்துன்றாங்களா, அது போல் இது தயர் சத்து. இது மக்கிச்சுன்னா நல்லா செடிங்களுக்கு கொடுத்தோம்னா நல்லா செடி நல்லா பச்சைன்னு நல்லா வரும். இது கொட்டிட்டு இலையை மேலே இதுமாரி மண் தூவி விட்டுடுங்க. இதுமாரி மண் தூவி விட்டாக்கா நல்லா மக்கிடும். இதுமாரி மண் தூவி பாருங்க, இதுமாரி மூடா போட்டாக்கா நம்ம டெய்லி விட்ற தண்ணி செடிக்கோ மரத்துக்கோ டெய்லி விட்றத இப்போ 2 நாளைக்கு ஒரு தாட்டி 3 நாளைக்கு ஒரு தாட்டி விடலாம் தண்ணி. அந்த ஈரப்பதம் அப்படியே இருக்கும். பாருங்கள் எப்படி இலை இதுமாரி போட்டுடுங்க. மேலே காஞ்சி சரகு தான் போடணும், பச்சை சரகுலாம் போடக்கூடாது. இதுமாரி காஞ்சி சரகாக இருக்கணும். இந்த பதம், இந்த ஈரப்பதம் வந்து 2 நாளைக்கு 3 நாளைக்கு அப்படியே இருக்கும். நம்ம டெய்லி தண்ணி விட வேண்டியதில்லை. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை